வணக்கம் என்டா இன்ஃபோ சேனல் நேயர்களே, லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எங்களை ட்விட்டர் மற்றும் ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம இந்த வீடியோவில் கேம்டாஷியாவில் எப்படி இன்டராக்டிவ் க்யூஸ் க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே க்ரியேட் பண்ண ஒரு க்யூஸை காட்டுறேன். இந்த க்யூஸை நான் ப்ளே பண்ணுறேன். நம்முடைய ரத்தத்தில் சிகப்பணுக்கள் வெள்ளை அணுக்கள்னு 2 அணுக்கள் இருக்குது எல்லாருக்கும் தெரியும். இப்போது இதில் 18 செகண்ட்ஸில் ஒரு க்யூஸை நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தெரியுது, இங்கே ஒரு டாட் மாரி தெரியுது. ஃபார்வேர்ட் பண்ணிவிட்டு ப்ளே பண்ணுறேன். கலவையை நம்ம ஆன்டிஜென்னு சொல்கிறோம். பாருங்கள், இந்த 18 செகண்ட் வந்த உடனே ஒரு டேக் குவிஸ் நவ் அப்படின்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் காட்டுது. இப்போது இந்த டேக் குவிஸ் நவ் அப்படின்றத நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் க்ரியேட் பண்ண ஃபஸ்ட்டு கொஸ்டின் காட்டுது. ஹவு மெனி பிளட் குரூப்ஸ் ஆர் டு ஹியூமன்ஸ் அப்படின்னு இருக்குது. அதாவது எத்தனை பிளட் குரூப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இதுக்கு கரெக்டான ஆன்சர் 8. சரி, அதனால் நான் கரெக்டான ஆன்சர் கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் ஆன்சர் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். வெரி குட் அப்படின்னு வருது. சரி, இதுமாரி ஒரு ஃபீட்பேக் வெரி குட்னு கிடைக்குது. மீண்டும் நான் கண்டினியூ கொடுக்குறேன். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். விச் பிளட் குரூப்ஸ் ஹேஸ் நோ ஆன்டிஜன் இன்க்ளூட் ஆர்ஹெச்னு இருக்குது. அதாவது எந்த பிளட் குரூப்பில் ஆன்டிஜனே கிடையாது அப்படின்னு கேட்குறாங்க. இன்க்ளூடிங் ஆர்ஹெச்னா ஆர்ஹெச் ஆன்டிஜன் கூட இல்லாத பிளட் குரூப் எது அப்படின்னு ஒரு கொஸ்டின் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இதுக்கு ஓ நெகட்டிவ் ஆன்சர். இந்த ஓ நெகட்டிவ் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் ஆன்சர்னு நான் கொடுக்குறேன். கவனிங்க, இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கொடுத்த 2 ஆன்சருமே கரெக்டாக. அதனால் பேசிக் எனக்கு தெரியாமல் நான் டேரெக்டாக எங்கே போயிடலான்னா அட்வான்ஸாக போயிடலாம். அப்போ இந்த வீடியோவில் டேரெக்டாக எங்கே போயிடலான்னா பிளட் குரூப் எப்படி செக் பண்ணுறது அப்படின்ற அட்வான்ஸ் லெவலுக்கு நான் போயிடலாம். பேசிக்லாம் எனக்கு தேவையில்லை. இப்போ 18 செகண்டில் இருக்கேன். இப்போ நான் கண்டினியூ கொடுக்குறேன். எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், கண்டினியூ கொடுத்த உடனே நான் ஆன்சர் பண்ணது எல்லாமே கரெக்டு. கண்டினியூ கொடுத்த உடனே எனக்கு பேசிக் தெரியுதுன்னு சொல்லிட்டு 2 நிமிஷத்துக்கு கொண்டு போய் விட்டுருச்சு என்ன. இதுதான் இன்டராக்டிவ் குவிஸ். அதாவது நீங்கள் கிராமர் நடத்துகிறீங்க அப்படின்னா, ஒருத்தருக்கு ஆர்டிக்கல் தெரியுதுன்னா அவரை ப்ரீபொசிஷனுக்கு கொண்டு போயிடலாம். அவருக்கு ப்ரீபொசிஷன் தெரியுதுன்னா அப்படியே டென்ஸுக்கு கொண்டு போயிடலாம். அதாவது பேசிக்கெலாம் அவருக்கு கற்றுக் கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை. ஒருவேளை அவர் தப்பாக ஆன்சர் பண்ணிட்டா அவருக்கு கண்டிப்பாக ஆர்டிக்கல் சொல்லி கொடுத்து தான் ஆகணும். இப்போ அதுக்கு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ இதை ரீலோட் பண்ணுறேன். மீண்டும் இதை ப்ளே பண்ணுறேன். நம்முடைய ரத்தத்தில் கலவையை நம்ம இப்போது அதே 18 செகண்டில் ப்ளே பண்ணுறேன். ஆன்டிஜென்னு சொல்கிறோம். இப்போ அதே குவேஸ் வருது. ஆனால் இந்த முறை நான் தப்பான ஆன்சர் கொடுக்குறேன். இதை கொடுத்து சப்மிட் பண்ணுறேன். கண்டினியூ. இப்போ இந்த தப்பான ஆன்சர் கொடுத்து சப்மிட் பண்ணுறேன். பாருங்கள், 2மே தப்பான ஆன்சர்ன்றதுனால யூ மஸ்ட் லேர்ன் பேசிக் டு செக் பிளட் குரூப்னு வந்துடுச்சு. அதாவது நான் பேசிக் கற்றுக்கிட்டா தான் பிளட் குரூப் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்றதுனால நீ பேசிக் கற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிடுச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த 18 செகண்டில் அப்படியே கண்டினியூ ஆகும். 2 நிமிஷத்துக்கு ஜம்ப் ஆகாது. பாருங்கள், கண்டினியூ கொடுக்குறேன். இப்போது 2 இன்கரெக்ட் 100% இன்கரெக்டுன்னு காட்டிடுச்சு. கண்டினியூ. இந்த ஆன்டிஜன் தான் இப்போ பாருங்கள் ஜம்ப் ஆகலை. அப்படியே 18 செகண்டுக்கு அப்புறம் தான் அந்த வீடியோ ஓடுது. ஸோ இந்தமாரி ஒரு இன்டராக்டிவ் குவிஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது கேம்டாஷியாவில் அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போது அதே பிளட் குரூப் வீடியோவை நான் எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், 18 செகண்டில் நான் இந்த ஸ்லைடரை இழுக்கிறேன். 18 செகண்டுக்கு இந்த ஸ்லைடரை இழுத்து வைக்கிறேன். இப்போ இந்த இடத்துல இந்த மெனுவில் பார்த்தீங்கன்னா இன்டராக்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெனு இருக்குது. இதை கிளிக் பண்ணுறேன். இப்போது இதில் ஆட் குவெஸ்ட் டு டைம் லைன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணுறேன். இப்போது இங்கே குவெஸ்ட் 4 அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஆட் ஆகிடுச்சு ஒன்று. இது ஆட் ஆன உடனே இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு டிஃபால்ட்டு கொஷின் டெக்ஸ்ட் அப்படின்னு காட்டுது. மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் வேணுமா, ஃபில் இன் த பிளாங்க்ஸாக வேணுமா, ஷார்ட் ஆன்சர் கொஷினாக வேணுமா, ட்ரூ ஆர் ஃபால்ஸாக வேணுமான்னு இங்கே கேட்குது. நான் மல்டிபிள் சாய்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இந்த இடத்துல நம்மளோட கொஷினை நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஹவு மெனி பிளட் குரூப்ஸ் ஆர் டு ஹியூமன்ஸ்ன்னு நான் ஒன்று கொடுத்துக்கிறேன். ஒரு கொஷின் கொடுத்துட்டு இங்கே டிஃபால்ட் ஆன்சர்னு இருக்குது இல்லையா, அந்த டிஃபால்ட் ஆன்சரில் நான் 8ன்னு கொடுக்குறேன். மிச்சம் தவறான ஆன்சர்ஸ் சிலது கொடுக்குறேன். அப்படியே ஆட் பண்ணிகிட்டே வரேன். இந்த ஆன்சர் 8 இங்கே தான் வைக்கணுமா அப்படின்னு இல்லை. இந்த இடத்துல ஆன்சர்ன்ற இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது இப்போ 6ன்றது தான் ஆன்சர் அப்படின்னு மாறிடும். அப்போது நீங்கள் ஆன்சரை நீங்களே இந்த
பாயிண்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம். எது ஆன்சரோ அந்த இடத்துல நீங்கள் இதை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த ஆட் ஆன்சர் அப்படின்ற இடத்துல கிளிக் பண்ண புது ஆன்சரை ஆட் பண்ணிகிட்டே போகலாம். இந்த இன்ட்டு மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அதை டெலீட் பண்ணிக்கலாம். டிஸ்பிளே ஃபீட்பேக்குன்னு கொடுத்தோம்னா அவர் கரெக்டாக ஆன்சர் கொடுத்துட்டாக்கா நம்ம என்ன சொல்லலாம், வெரி குட்னு சொல்லலாம். அதே அவர் தப்பாக ஆன்சர் கொடுத்துட்டாக்கா இஃப் கரெக்ட்னா வெரி குட்டு, இஃப் இன்கரெக்ட்னா சாரி அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னு சொல்கிற மாதிரி வச்சுக்கலாம். இப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஆக்ஷன் நம்ம க்ரியேட் பண்ணலாம். இப்போ கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டா கோ டு URL, அதாவது வேறு ஒரு வெப்சைட்டுக்கு அவரை நம்ம வந்து என்ன பண்ணலாம், இங்கேருந்து ட்ரைவ் பண்ணி விடலாம். அப்படி இல்லைன்னா ஜம்ப் டு டைம்னு கொடுத்துட்டு இந்த வீடியோவிலே ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அவரை போக வைக்கலாம். இப்போது நான் ஏற்கனவே பண்ண மாதிரி 2 minutes 17 secondsக்கு இதை வச்சுக்கிறேன். 2 minutes 17 secondsல எப்படி பிளட் குரூப் கண்டுபிடிக்கிறதுன்னு நான் சொல்லியிருப்பேன். ஆனால் அதுக்கு முன்னாடி பேசிக்லாம் நான் சொல்லி கொடுத்ததுனால இந்த பேசிக் தெரிஞ்சால் 2 நிமிஷத்துக்கு வந்துடுவார். பேசிக் தப்பாக சொல்லிட்டாருன்னா அவர் கண்டினியூ பண்ணணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டேன். இஃப் இன்கரெக்டு கண்டினியூன்னு இருக்குது. ஆனால் கரெக்டாக இருந்துச்சுன்னா ஜம்ப் டு டைம் அப்படின்னு கொடுத்துட்டேன். ஸோ இந்தமாரி கொடுத்துட்றோம். இன்னும் கொஷின் ஆட் பண்ணினே போனோன்னா இந்த ஆட் கொஷின்றதை கிளிக் பண்ணிங்கன்னா இன்னும் எத்தனை கொஷின் வேணாலும் ஆட் பண்ணிக்கிட்டே போகலாம். இங்கே திருப்பி ஆட் கொஷின் வரும். இதே மாதிரி எத்தனை கொஷின் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிக்கிட்டு நீங்கள் இதை அப்படியே பப்ளிஷ் கொடுத்தீங்கன்னா MP4 HTML ஃபார்மேட் அப்படின்னு வச்சுக்கோங்க. வச்சுட்டு உங்கள் ப்ராடக்ட்டுக்கு ஒரு நேம் போட்டு சேவ் பண்ணிக்கோங்க. இது வந்து வெப்சைட் வச்சுக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்ஷன். உங்கள் வெப்சைட்டில் இந்தமாரி இன்டராக்டிவ் குயிஸை நீங்கள் என்ன பண்ணலாம், போடலாம். போட்டு நிறைய பேரை வியூ பண்ண வைக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.